சென்னை சென்ட்ரலில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு கடத்தப்பட்ட குழந்தையை மீட்பதற்காக ஆந்திரா சென்ற தனிப்படை சென்னை திரும்பியுள்ளது. அது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்தில் 4 வயது சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரத்தில் புதிய தகவல்கள் கிடைத்திருக்கிறது. கடந்த மே மாதம் 3ஆம் தேதி தூத்துக்குடியைச் சேர்ந்த முருகமுத்து என்பவரின் மகனான 4 வயது சிறுவனான ஸ்ரீதரை ஒரு பெண் ஒருவர் கடத்தி சென்றார். இந்த சம்பவம் குறித்து சென்ட்ரல் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். ஆனால் இதுவரை கடத்திய பெண்ணை காவல்துறை இதுவரை கைது செய்யவில்லை. அந்த சிறுவனும் கண்டுபிடிக்கப்படவில்லை. தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் சிறுவனை பற்றிய தகவல் தெரிந்தால் தக்க சன்மானம் அளிக்கப்படும் என்று ரயில்வே போலீசார் அறிவித்திருந்தார்கள். அது தொடர்பான சுவரொட்டிகளை ரயில் நிலையத்தில் ஒட்டி தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். இதற்கிடையில் நேற்று ரயில்வே போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு ஒரு SMS வந்திருக்கிறது. அந்த SMSல் சிறுவனை தாங்கள் கடத்தி வைத்திருப்பதாகவும் 6 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாலே சிறுவனை விடுவிப்பதாகவும் அவர்கள் அந்த SMSல் தெரிவித்திருந்தார்கள். மேலும் அதில் முகவரியும் இடப்பட்டிருந்தது. அந்த முகவரியை அறிந்து ரயில்வே தனிப்படை போலீசார் உடனடியாக அந்த முகவரிக்கு சென்றார்கள். அந்த முகவரி ஆந்திரா மாநிலம் நெல்லூரை சேர்ந்தது என்பது தெரிய வந்திருந்தது. நெல்லூருக்கு சென்று தனிப்படை போலீசார் அந்த முகவரிக்கு சென்று விசாரணை நடத்தினார்கள். ஆனால் அந்த முகவரி போலியானது என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து தனிப்படை போலீசார் தற்போது சென்னை வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் SMS அனுப்பிய செல்போன் எண்ணை தற்போது கைப்பற்றி வைத்து ரயில்வே போலீசார் சைபர் கிரைம் போலீஸ் உதவியுடன் அந்த செல்போன் எண் யாருடையது என்ற விவரங்களை சேகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கிடையில் அந்த கடத்திய பெண் குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்காத பட்சத்தில் வழக்கு இன்னும் கிடப்பில் தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இதற்கிடையில் அந்த பெண் ஆந்திராவை சேர்ந்தவராக இருக்கலாம் என்ற சந்தேகம் தொடர்ந்து வலுத்துக் கொண்டிருக்கிறது. இதனால் ஆந்திரா எல்லையோர உள்ள மாவட்டங்களில் இந்த பெண்ணின் புகைப்படத்தை அனுப்பி அந்தந்த பஞ்சாயத்து தலைவர்களுக்கு வழங்கி அந்த பெண்ணை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக ரயில்வே போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் சுப்பிரமணியன்.